கேட்டாங்க. அதையெல்லாம் சொன்னீங்களடா. ஆனால் இப்ப பவுனியாவில் இருக்கிற முஸ்லீம் படியை திலத்தி கொண்டு வந்து படம் எடுக்கிறாங்க ராசா. சோ உங்களுக்கு விளங்கலையா? நீங்க என்னதான் குத்தி முறிஞ்சாலும், என்னதான் நீங்க இது செஞ்சாலும், என்னதான் ஆணிய புடுங்கினாலும் உங்களுக்கு விளங்கலையா? உண்மையான சனத்துக்கு விளங்கும் அர்ச்சுனா ராமநாதன் யாருன்றது. சும்மா தேவையில்லாம முஸ்லீம் ஜனத்துக்கு எதிராக கள்ள ப்ரொஃபைல் இருந்து எழுதுறதும், தமிழ் ஜனத்துக்கு எதிராக கள்ள ப்ரொஃபைல் இருந்து எழுதுறதும் உண்மையாவே ஒரு சரியான அரசாங்கம் வேண்டா. இந்த உண்மையான இனவாதம் தோற்றுவிக்கிறார்கள துளைக்க வேண்டும். ICCPR சட்டத்துக்கு கீழே இந்த உண்மையான இனவாதிகள் இந்த முக புத்தகத்தில் குளர்றார்கள் இருக்கிறோமல்லோ, இவைய பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி வெளியே போட்டு, அது தமிழா இருக்கலாம் முஸ்லீமா இருக்கலாம், பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டு சட்டங்களை படுமோசமா கொண்டு வந்து துளைக்கணும். ஆனால் இந்த அரசாங்கம் இந்த இனவாதிகளோட மோசமான இனவாதிகள் என்னன்னு சொல்லவா? ஒருத்தருக்கும் இனமும் தேவையில்லை, மொழியும் தேவையில்லை, நாங்கெல்லாம் ஸ்ரீலங்கா புரொவசியோ ஒன்று வரவா. அது பிழை. அது என்ன பொறுத்த வரைக்கும் பிழை. முஸ்லீம் மக்களை முஸ்லீம் மக்களாக ஏற்றுக்கொள்ளணும். அவர்களுடைய கலாச்சாரம் இருக்கிறது, அவர்களுடைய மதம் இருக்கிறது, அவர்களுடைய பழக்க வழக்கம் இருக்கிறது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்றது போல முஸ்லீம் மக்களை. அதே நேரத்தில் தமிழ் மக்களுடைய கலாச்சாரம், தமிழ் மக்களுடைய மதம், கிறிஸ்தவ மக்களுடைய மதம், அவர்களுடைய கலாச்சாரம், அவருடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய தனித்துவத்தை பேணுற அளவுக்கு நாங்கள் இடம் கொடுக்கணும். எல்லாத்தையும் போட்டு ஒரே குட்டையில போட்ட மட்டையில மாதிரி குத்தையிலாது தானே. எல்லாத்தையும் ஒன்றுக்குள்ள போட்டு குட்டையிலாது. அது நீ முஸ்லீம் ஆயிரு, நீ இந்து ஆயிரு, நீ கிறிஸ்டியன் ஆயிரு, நான் புத்தனாக பௌத்தனாக இருக்கிறேன், அது பிரச்சனை இல்லை. பட் எங்களுக்கு அடிபாடு வேண்டாம். நீ பௌத்த கலாச்சாரங்களை பேணிப்பாரு, நீ வா என்னுடைய கோயிலுக்கு, நல்லூருக்கு வா. எல்லாம் நாங்க வாரம் மட்டக்களப்பில் இருக்கிற பள்ளிக்கு வழங்க. அந்த மாற்றங்களை கொண்டு வரும் வரைக்கும், அந்த மாற்றங்களை மனசுல வரும் வரைக்கும் இந்த சமூக ஊடகங்கள் மிகப்பெரிய ஒரு பங்குண்ட வலிக்குது. அதுக்கு நல்ல உதாரணம் தான் சுப்பிரமணியக்கு காலால உதஞ்ச வீடியோ வந்த சமூக ஊடகத்துல அனோஜன் சிறைக்கு போனதும் இந்த பேஸ்புக்கால. சரிதான், அவருடைய குடும்பத்துக்கு, தம்பி அனோஜனுடைய குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். ஆனால் உண்மையான ரியாலிட்டி என்னென்றால் இந்த சமூக ஊடகம் பட்டு மோசமான வேலையை எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறது, பட்டு கேவலமான வேலையை செய்து கொண்டிருக்கிறது. இந்த